அண்மை செய்தி, ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரிகள் ரத்து செய்யப்படுவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பரத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பரத். ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரிகள் ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒருவர் எதிர்பார்த்த ஒண்ணுதான், அமெரிக்க உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் விதித்த அந்த உலகளாவிய வரி விதிப்பு குறித்தான அந்த ஒரு 9 ஜட்ஜ் கொண்ட குழு அதை விசாரிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே அவங்க ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வரி விதிப்பு செல்லாது அப்படின்றது 6-3 அப்படின்ற வகையில அந்த தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா உலக அளவுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பின்பாக உலகளாவிய பல நாடுகள் இம்போர்ட் டாரிஃப் கம்மியா இருக்கு, நாம அதிகம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படின்ற இடத்தை பயன்படுத்தி பல நாடுகளுக்கு வேறு வேறு விதமான வரி விதிப்புகளை விதித்தாரு. இந்தியாவும் அதுல பாதிக்கப்பட்டது நம்ம மறந்துடக்கூடாது. அதற்கு காரணமும் சொல்லப்பட்டது, நீங்க ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் அது டெரர் உக்ரைன் போருக்கு பயன்படுத்தப்படுகிறது, அதனால உங்களுக்கு 50% வரி விதிப்பு எப்படி பலதை பேசினாங்க. இது என்ன பிரச்சனையை உண்டாக்கிச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்மால் சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இதுல பாதிக்கப்பட்டாங்க. அமெரிக்கால கிட்டத்தட்ட எதிர்கட்சியான டெமோக்ராட் ஆளக்கூடிய 12 ஸ்டேட் இருக்கு, அவர்கள் எல்லாருமா சேர்ந்து கோர்ட்ல இது கேஸா ஃபைல் பண்றாங்க. கீழ் கோர்ட்ல இது ட்ரம்ப்புக்கு எதிராக இது ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதை எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க 9 பேர் கொண்ட ஜட்ஜு கிட்ட. போகும்போது ரொம்ப தெளிவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு, அமெரிக்க அதிபருக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை, சட்டத்தின்படி இந்த மாதிரியான வரி விதிப்புகளை விதிப்பது என்பது எந்த விதத்திலும் அவருக்கு உரிமை இல்லை, செல்லாதுன்னு சொல்றாங்க. இந்த வரி விதிப்பானது ஒரு அவசர கால சட்டமாக பயன்படுத்தப்பட்டது. 1977 தான் முதல் முறையாக இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அப்ப இருக்கிற பிரசிடென்ட் அதை பயன்படுத்துறாங்க. ஆனா இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தேவையில்லாம இதை செய்வது குழப்பத்தை தான் விளைவிக்கிறது. அதனால இது நிச்சயமாக அவரால் முடியாது, செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு உத்தரவையும் அவங்க விதிக்கிறாங்க. இது அவர் ட்ரம்ப் வரி விதித்ததன் காரணத்தினால பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா மட்டும் பாதிக்கல. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்தெந்த நாடுகள் மீது அவர் வரி விதித்தாரோ அங்க எல்லாமே எக்கனாமிக் பிளக்சுவேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிதி ஒரு சுமை ஏற்பட்டது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சிறு சிறு வணிகங்கள் முதல் பெரிய வணிகங்கள் வரை பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் பல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை பொறுமையா கையாண்டாங்க. அந்த 50ன்றது 18 கூட குறைக்கப்பட்டது அடுத்த கட்டத்துலன்னு பார்த்தோம். பட் இதை ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல அமெரிக்கா பயன்படுத்துகிறதுன்ற குற்றச்சாட்டையும் பல இடத்துல பல பேர் விதிச்சதையும் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதனால இதுதான் இறுதி அப்படின்றதுனால ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார், ஆல் ஐஸ் ஆன் ட்ரம்ப். அவர் அடுத்ததாக இதுக்கு என்ன செய்ய போகிறார், மாற்று இருக்கா, வேற ஏதாவது வகையில் செய்ய முடியுமா, அமெரிக்க எக்கானமியை தூக்கி நிறுத்துவேன், அமெரிக்காவை உற்பத்தி களமாக மாற்றுவேன், நாம எல்லாம் எதுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டேட்டா இதை மாத்தணும்ன்ற இடத்துல அவர் கடுமையான விஷயங்களை கொண்டு வந்தாரு. கடுமையான வார்த்தைகளும் பேசப்பட்டது. அவருடைய அமைச்சரவையில் கீழே இருக்கக்கூடிய அந்த கிச்சன் கேபினெட்ல இருக்கக்கூடிய பல செக்ரட்டரிஸ் கூட கடுமையான விஷயங்கள் பேசினாங்க. இதனால பல நாடுகளோடு அவர்களுக்கு பிணக்குகள் ஏற்பட்டதுன்றதையும் மறந்துடக்கூடாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியா போன்ற நாடுகள் குறிப்பா வணிகத்துல அமெரிக்கால பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம அந்த ஆடை அணிகலன் வரை பலது அங்க நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அங்க கடுமையான சுமை ஏற்பட்டது. இங்க நம்ம கடந்த ஒரு 3 மாதங்களாக எதிர்ப்பு குரல்களும் எழுப்பப்பட்டது. ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசி ஹேண்டில் பண்ணி 18 குறைக்கப்பட்டது. இன்னும் கூட குறைக்கும்னு பேச்சுவார்த்தைகள்லாம் எழப்பட்ட நிலையில ஒட்டுமொத்தமா அந்த ஸ்லேட்ல எல்லாத்தையும் அழிச்சிருங்க, எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்திருக்கு. குறிப்பிட்டு இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுவரை வாங்கிய அந்த வரிகள் அதை திருப்பி கொடுக்க போறாங்களா, அப்படி ஒருவேளை செல்லாது ஒட்டுமொத்தமா அப்படின்னா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடங்களுக்கு வரி விதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு செலுத்தப்பட்ட அந்த பணமானது திருப்பி கொடுக்கப்படுமா, கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்க போறாங்களா, அப்படி ஒரு நிலைமை வந்தால் அந்த நிதிச்சுமையை அமெரிக்கா தாங்குமான்ற கேள்விகள்லாம் பலது எழுந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமெரிக்கா கோர்ட் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த விதத்திலும் அவருக்கு உரிமை இல்லை, அவரால் வரி விதிப்பு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இடத்தை கொண்டு வச்சிருக்காங்க. ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை, இது சட்ட விரோதமானது அப்படின்ற அமெரிக்காவின் உச்சநீதிமன்றத்தின் கருத்து பெரிய பேசு பொருளா இருக்கு. அமெரிக்கால மட்டுமல்ல உலகளாவிய இடத்துல இது பேசு பொருளா இருக்கு. மறுபடியும் லெவல் பிளேயிங் ஃபீல்டாகத்தான் இது வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த அதிரடி உத்தரவை நிச்சயமாக அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட பல நாடுகள் மௌனமாக வரவேற்பார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு நன்றி பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.